ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மகாநதி சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். காவேரியோட அம்மா காவேரிக்கு ஃபோன் பண்ணவும் அவங்களும் விஜயும் கிளம்பி போறாங்க. அங்க போயிட்டு விஜய் வந்து சத்தம் போடுறாரு. நீங்க எதுக்கு இங்க இருக்கீங்க? உங்கள யார் இங்க வர சொன்னாங்க? அப்படின்னு சத்தம் போடும்போது அவங்க சொல்றாங்க, எங்கள கொடைக்கானல் வீட்லயும் உள்ள வர விடாம பூட்டி சாவி எடுத்துட்டு வந்துட்டீங்க. அப்ப நாங்க எங்க தான் போவோம்? எங்களுக்கு ஒண்ணு ஷேர் குடுங்க. இல்லாட்டினா இந்த வீட்ல இடம் விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அத எப்படி உங்கள இங்க இருக்க வைப்பாங்க? அதான் கோர்ட்ல கேஸ் போட்டுருக்கீங்க தானே? கோர்ட்ல பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டீங்க தானே? அங்க போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. அப்படியெல்லாம் முடியாது. அப்படின்னா கொடைக்கானல் வீட்டு சாவி குடுங்க. நாங்க அங்க போய் ஸ்டே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. அதுக்கு சத்தம் போடுறாங்க கங்கா. சத்தம் போடவும் அவங்களுக்கு வயிறு வலி வந்துருது. உடனே வந்துட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அப்ப விஜய் சொல்றாரு, "பேசாம வந்துட்டு நம்ம எல்லாருமே எங்க வீட்டுக்கு போயிரலாம்" அப்படின்னு சொல்றாரு. இவங்கள வந்து "வெளிய போங்க, வெளிய போய் நில்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா, அப்புறம் அந்த சிந்து இவங்களெல்லாம் வெளிய அனுப்பிச்சுட்டு விஜய் பேசுறாரு. "இப்போதைக்கு வேற வழி இல்ல. எங்க வீட்டுக்கு வந்துருங்க. கொஞ்ச நாளைக்கு எங்க வீட்ல இருந்துட்டு அப்புறமா பார்த்துக்கலாம்னு" சொல்லும்போது, கங்கா "அது எப்படி உங்க வீட்ல வந்து இருக்குதுன்னு" சொல்லி கேட்கறாங்க. "இப்ப வேற வழி இல்ல. நீங்க குழந்தைய வச்சுட்டு இவ்ளோ டென்ஷன் ஆகக்கூடாது. அதனால கிளம்புங்க பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு 2, 3 நாளைக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு வெளிய வந்துட்டு வீட பூட்டுறாங்க. அப்ப அந்த கிருஷ்ணா வந்துட்டு, "என்ன வீடு பூட்டுறீங்க?" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, நாங்க எங்கேயோ வெளிய போறோம். நாங்க இங்க இருக்க மாட்டோம்" அப்படின்னு சொல்றாங்க. "இப்ப நாங்க என்ன செய்யறது? எங்கள வெளிய அனுப்பிட்டு, இப்ப நீங்க பூட்டிட்டு போயிட்டா நாங்க எங்க போறது?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. "எங்கேயோ போங்க. எங்க கிட்ட ஏன் வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க வந்து சொன்னீங்க எங்களுக்கு ஷேர் வேணும்னு. ஓகே, அப்ப ஷேர் வேணும்னா கேஸ் போட்டு பார்த்துக்கங்கன்னு சொல்லியாச்சு. திருப்பி இங்க வந்து இங்க தான் இருப்போம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்?" அப்படின்னு சொல்லி விஜய் திட்டிட்டு கூட்டிட்டு போயிடுறாரு அவங்கள. அப்பவும் காவேரியோட அம்மா வந்துட்டு, "நாங்க வேணா உங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல பக்கத்துல ஒரு இடம் இருந்துச்சுல்ல, ஒரு வீடு இருந்துச்சுல்ல, அங்க வேணா ஸ்டே பண்ணிக்கிறோம்" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அத்த, பாத்துக்கலாம் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. அப்புறம் இவங்க வீட்ல போய் இறங்குறாங்க. இவங்க வீட்லயும் அந்த கிருஷ்ணா, சிந்து அவங்க அம்மா எல்லாருமே வந்து நிக்கிறாங்க. "இங்க எதுக்கு வந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க விஜய். அப்ப அவங்க பாட்டி, தாத்தாலாம், "இது என்னடா இவங்க வந்து இங்க உட்காந்துட்டு போமாட்றாங்க. எங்களுக்கு ஒரு இடம் வேணும். நாங்க இங்க தான் இருப்போம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி விஜய் கிட்ட சொல்றாங்க. விஜய் வந்துட்டு, "தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. இது என் வீடு. இங்க எதுக்கு நீங்க வந்து இருக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அப்போ "எங்களுக்கு வந்து ஒண்ணு ஷேர் குடுங்க. இல்லாட்டினா இந்த வீட்ல தான் நாங்க இருப்போம்" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன இப்படி மிரட்டி மிரட்டி காசு வாங்கலாம்ன்னு முடிவு பண்ணிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சண்டை போடுறாங்க. அப்ப விஜயும் வந்துட்டு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. நான் போலீஸ்ல போய் கேஸ் குடுத்துருவேன். எங்கள தொந்தரவு பண்றீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அவங்க பாட்டி வந்துட்டு இவளால தான் எல்லா பிரச்சனையும் இந்த காவேரினாலே தான். இப்ப அவள பாப்பியா, இங்க பாக்குறேன்னு சொல்லிட்டு நீ தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. பேசாம அவள அவங்க வீட்ல அனுப்பிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இப்ப காவேரிக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. இவங்க குடும்பத்துக்கே பிரச்சனை வந்துட்டே இருக்கும். ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துட்டே இருக்கும். நீ போய் போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பியா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி ரொம்ப கோவமா பேசுறாங்க. அப்ப விஜய் வந்துட்டு பாட்டி நீங்க பேசாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அந்த கிருஷ்ணா, சிந்துவெல்லாம் வந்துட்டு மரியாதையா நீங்க வெளிய போயிருங்க. இல்லாட்டினா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் குடுத்துருவேன். போய் நீங்க கேஸ் குடுத்துருக்கீங்க தானே, அங்க போய் ஃபர்தரா என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு மூவ் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா, எங்கள ரொம்ப டார்ச்சர் பண்றீங்கன்னு சொல்லிட்டு நான் கேஸ் குடுத்து தேவையில்லாத பிரச்சனை வந்துரும். மரியாதையா கிளம்புங்க இந்த வீட்ட விட்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் திட்டிட்டு இருக்காரு. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோல ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம் ஃபிரெண்ட்ஸ். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.